அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சென்ற வாரத்தில் நான் கேட்டு ரசித்த ஒரு கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எஸ்ரா அவர்களின் இடக்கை என்ற ஒரு நூலிலிருந்து அவர் எழுதின ஒரு சின்ன கதை. அதை கேட்டதுனால அதை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். என்ன பண்ணால் அது இப்போ இல்லை, ஒரு கொஞ்ச காலங்களுக்கு முன்பு என்ன சொல்கிறது, தேர் ஓட்டிகிட்டு இருப்பாங்களா அந்த காலத்தில் ஒரு வீதியில் வந்து 2 புழுக்கள் பயணம் பண்ணிகிட்டே இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த வழியாக வந்து ஒரு தேர் வந்து ஒரு புழுவை ஏறி மிதித்து நசுக்கிட்டு போயிடும். அது தேருக்கு தெரியாது, போயிடும். போனதுக்கப்புறம் அது கூட இருக்கிற இன்னொரு புழு வந்து அதனோட துணை புழு, பெண் புழு, அது இறந்து போனது ஆண் புழு. ஸோ அந்த புழு ரொம்ப வருத்தப்பட்டு இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி, இது வந்து ஒரு காசிப்பட்டினம் அந்த நகரத்தில் நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வழி அது என்ன பண்ணுது, இதுக்கு ஒரு நியாயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த புழு நகர்ந்து அந்த நீதி வழங்குகிற ஒரு இடத்துக்கு வந்துருச்சு. அங்கே வந்து இடத்த சொல்லுதாமா, அந்த மாதிரி இது ஒரு கற்பனை கதை தான் சொல்லியிருக்காங்க. அது சொல்லுது, இந்த மாதிரி என்னோடய கூட இருந்த அந்த புழு வந்து ஏதோ ஒரு தேர் வந்து நசுக்கி கொண்டுச்சு, அதுக்கான காரணத்தை எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள், ஏன் அப்படி பண்ணாங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அங்கே இருக்கிற மனிதர்கள், ஏமா இங்கே வந்து புழுவுக்கெல்லாம் வந்து தீர்ப்பு சொல்ல மாட்டோம், நாங்கள் மனிதர்களுக்கு மட்டும்தான் வந்து சொல்ல முடியும் அப்படின்னா, அது எப்படி இந்த உலகம் எல்லாத்துக்குமானதானே, நாங்களும் இங்கே உயிரில் தானே வாழ்கிறோம், எங்களுக்கு மட்டும் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறீங்களா. அங்கே இருக்கிற ஒரு சில பெரியவர்கள், ஆமாம் பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் தானே, அப்போ அதை விசாரித்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, நாங்கள் விசாரித்து உனக்கு சொல்லி அனுப்புகிறோம், நீ அப்புறம் வந்து கேட்டுக்கன்னு சொல்கிறேன். எப்போ சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள், அது வரைக்கும் நான் இந்த ஓரத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு ஓரமாக நான் இங்கேயே இருக்கிறேன், இருந்து கேட்டுட்டு தான் போவேன்னு சொல்லுதான். அவங்க சரி என்னடா இது சொன்னால் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆள் அனுப்பிச்சு விசாரிக்கிறாங்க. அந்த வழியாக எத்தனை மணிக்கு, எந்த நாளில், எந்த இடத்துல தேர் போச்சு, யார் போனது என்னெல்லாம் விசாரிக்கும்போது பார்த்தா அது ஒரு அரண்மனையிலேருந்து வந்த தேர். அரண்மனையிலேருந்து வந்து ஒரு இன்னொரு பகுதிக்கு போகக்கூடிய தேர் வந்து போயிருக்கு. அப்படின்னா அரண்மனையா அப்படின்னு இந்த புழுக்கடி, அம்மா நம்ம அரண்மனை இதையெல்லாம் விசாரிக்க முடியாது, அதெல்லாம் பெரிய இடத்து விஷயம். ஸோ நமக்கான கேள்வியில் நம்மளோட மக்கள் இருந்தால், நம்ம மனிதர்கள் இருந்தால் தான் கேட்டு விசாரிக்க முடியும் அப்படின்னா, அது என்ன, அப்போ நாங்களாம் உயிர்கள் இல்லையா, அவங்க மட்டும்தான் வந்து உயர்ந்த உயிர்களாம், அப்படி எப்படி பிரிவு வைக்கிறீங்க, எங்களுக்கு ஒரு நீதி கிடையாதா அப்படின்னு கேட்கும். அப்படி சொல்ல முடியாதுன்னு அவங்க மறுத்துடுவாங்க. அரண்மனை போயெல்லாம் நாங்கள் யாரும் கேட்க முடியாது, அந்த தேர்ந்து வந்து யார் வந்தாங்கன்னு விசாரிக்க முடியாது அப்படின்னு. அது ஒவ்வொரு நீதிமானாக வேறு ஆளுகளை போய் தேடி கடைசியாக ஒரு வழியாக கடவுளில் போயிடுச்சான். எனக்கு நீதி வந்து வழங்கி ஆகணும், ஏன் வந்து என் கூட வந்தவங்க நசுக்கி கொண்டாங்க. அது கேட்டால் இன்னொருத்தர் வந்து பெரியவங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்காங்களா என்ன, அவங்களும் மனிதர்கள் தானே, அவங்க உயிர்கள் தானே அப்படின்னு அந்த புழு சொல்லுதான். ஆமாம் உயிர்கள் தான். சரினா கடவுள் திரும்பி பூமிக்கே வந்துடுவாராம். எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரித்து சரியான தீர்ப்பு சொல்லித்தான் ஆகணும்னு சொல்லிடுவாராம். அப்புறம் அரண்மனையில் கூப்பிட்றாங்க. போய் இந்த மாதிரி வந்துன்னா ஓட்டிட்டு போன தேர் ஓட்டி வந்து நிற்கிறான். அவன் சொன்ன மாதிரி, ஐயா எனக்கு தெரியாதுங்க, நாங்கள் எப்பவும் மெதுவாக தான் போவேன், அன்றைக்கின்னு ராணி வந்து ஒரு அவசரமாக போச்சோன்னதுனால கொஞ்சம் வேகமாக போயிட்டேன், கவனிக்கலை போல இருக்குங்க. அப்படி இருந்தாலும் புழுவு கவனிக்கலன்னு அவன் சொல்ல, பட் ராணி சொன்னாங்கன்னு சொன்னது. அப்போ ராணி தான் சொல்லணும்னு சொல்லி ராணியை கூப்பிட்றாங்க. ராணியை கூப்பிட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி எனக்கு தெரியாது இப்படியெல்லாம் இருக்கணும், புழுவு கண்ணுக்கும் கூட தெரியாது, அதுக்கெல்லாமல் என்னை கூப்பிட்டு கேட்பீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, விசாரித்தவங்க சொல்கிறாங்க, புழு கேட்டால் அவங்க சொல்கிறது சரிதானே, அவங்க மேலே தேரில் உட்காந்துருக்கிறவங்க கீழே ஒரு புழு ரோட்டில் இருக்குங்கிறது எப்படி அவங்களால பார்க்க முடியும், அதனால் அவங்க சைடு ஒன்றும் குற்றமே இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு. அது எப்படி குற்றம் இல்லைன்னு சொல்லுவீங்க, ஒரு உயிரை கொன்னுட்டு நீங்கள் தான் கொன்னுட்டேன்னு சொல்கிறாங்க, அது எனக்கு தெரியாமல் நடந்துருச்சுன்னு சொல்கிறது ஒரு குற்றம் இல்லையா, அதுக்கு அவங்க பொறுப்பேற்க வேண்டாமா, அதை எப்படி விட முடியும் அப்படின்னு திரும்பி அந்த புழு வந்து கேட்குது விடாமல். அப்போ எல்லோரும் முடிவு பண்ணிடுறாங்க, சரி அது வந்து தவறு தான், அவங்க செஞ்சது வந்து தவறு, அதனால் வந்து அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்குறது, நம்ம எதுவும் கொடுக்க முடியாதுன்னு கடைசியாக முன்பெல்லாம் பழைய வழக்கங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, தீர்ப்புகள் அவங்க சொல்கிறத விட யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க மூலமாகவே தீர்ப்பு வழங்க வைக்கிறதுங்கிறது ஒரு சம்பிரதாயமாக வச்சுருந்தாங்க. ஏன்னா நம்ம சொன்னால் கூட அது கூட குறைய போய் அவங்க மூலமாக சொல்லிட்டா அது அவங்களுக்கான அந்த கோபத்தை தனித்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். சில நேரங்களில் அது மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க புழுவை. அந்த புழு ரொம்ப யோசிக்குது. சரி இவ்வளோ தூரம் நீங்கள் எல்லாம் விசாரித்து உண்மையை ஒத்துக்கிட்டக்க நான் வந்து அவங்கள மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த புழு இறங்கி போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ கதை இதோட முடியுது. அப்போ மன்னிச்சு விட்றேன்னு சொல்லதே அவங்க திரும்பி எல்லாரும் நீதிமன்றங்கள் கேட்குறாங்க, ஏமா இவ்வளவு நாள் நாங்கள் எல்லாம் சேர்ந்து இத்தனை தூரம் சிரமப்பட்டு கண்டுபிடிச்சி கொண்டாந்து விசாரித்து கேட்டதுக்கப்புறம் நீ இப்போ மன்னிச்சு விட்றேன்னு சொல்கிறியே, இது உனக்கே சரியாக இருக்குதா அப்படின்னு கேட்கல. சொல்லியிருக்கு, இந்த மண்ணில் வந்து நீதி எப்பவுமே நிலைநாட்டப்படணும், அது அநீதியை வந்து ஓங்கி போயிடக்கூடாதுங்கிறக்காக தான் திரும்பி குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சி குற்றவாளிக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தண்டனை கொடுக்கலாம். நான் என் மனதார அவங்கள யாருன்னு கண்ணால் பார்த்துட்டேன், என் முன்னாலேயே சொல்கிறேன், ஒரு புழு மன்னிச்சு ஒரு ராணி வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புழு இறங்கி போகிறோம்.
அப்படி வந்து நீதியை வாழ்விப்பதற்கான ஒரு கதையாக வந்து அது சொல்லியிருந்தாரு. ரொம்ப பிடிச்சிருந்து உங்களோட பகிர்ந்துட்டேன். நன்றி, வணக்கம்.